அது எப்படி அது? ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின் கபளீகரம் பண்ண முயற்சி பண்ணாங்க. யார் சார் முயற்சி பண்ணாங்க? அம்மா இட்லி சாப்பிட்டாங்க. அம்மா சட்னி சாப்பிட்டாங்க. அம்மா சாம்பார் தொட்டுக்கிட்டாங்க. அம்மா என்ன பார்த்து சிரிச்சாங்க. இப்படியெல்லாம் அப்பப்ப செய்தி வெளியில வந்துச்சே. வெங்கையா நாயுடு அவர்கள் அவசர அவசரமா வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல எதுக்கு சார் உட்கார்ந்திருந்தாரு? அம்மா மீது அவ்ளோ அக்கறையா அவங்களுக்கு? அம்மா இறந்த செய்தியை அனௌன்ஸ் பண்றதுக்கு கூட எவ்வளவு திருட்டுத்தனம், எவ்வளவு மர்மம். இதெல்லாம் யாருடைய டைரக்ஷன்ல நடந்தது? இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அதிமுகல இருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தினாரே. பிற்காலத்துல அவரே வெளிப்படையா வந்து சொன்னாரு. ஆமா நான் தர்ம யுத்தம் நடத்தினேன். குருமூர்த்தி போய் உட்கார சொன்னாரு. பாஜகவுடைய டைரக்ஷன்ஸ் பேர்ல தான் நான் தர்ம யுத்தம் நடத்தினேன்னு சொன்னாரு. குருமூர்த்தியும் ஆமா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா போய் உட்காரு அம்மா சமாதியில அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. அப்போ கட்சியை பிளவுபடுத்த நினைச்சது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களா? இல்ல கட்சிக்கு வெளியில இருந்து ஆட்டி வச்சவங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் கட்சிக்கு வெளியில இருக்கிறவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீங்க டான்ஸ் ஆடிட்டு இன்னைக்கு என்ன பேசுறீங்க? கட்சியை சிலர் கபளீகரம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். ஆட்சியை காப்பாத்தினது பாஜக. அதனால அவங்களுக்கு நன்றி கடனை நான் மறக்க மாட்டேன். அந்த நன்றி கடனை என்னைக்குமே அந்த விசுவாசத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு வெளிப்படையா பேசுறீங்க. பாஜக உங்க ஆட்சியை காப்பாத்துச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க நன்றி கடனை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துனீங்க அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மறக்கலைங்க. உங்க நன்றி கடனை தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே ராம்நாத் கோவிந்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டீங்க, வெங்கய்யா நாயுடுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டீங்க. உங்க நன்றி கடனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே சிஏஏ என்ஆர்சி பில்லுக்கு ஆதரவா ஓட்டு போட்டீங்க. நீங்க மட்டும் அன்னைக்கு ஓட்டு போடாம இருந்ததா இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்குமா? உங்க நன்றி விசுவாசத்தை காட்டணுங்கிறதுக்காக தானே மக்கள் விரோதமான வேளாண் சட்டங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சீங்க. நானும் ஒரு ஏழை விவசாயி. வேளாண் சட்டங்கள் மூலமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு பேசினவர் தானே சார் நீங்க.